காலையில் எங்களால் எந்திரிச்சு சமைச்சு செஞ்சு எடுத்துகிட்டு வர முடியாது. டிஃபன் இருந்தால் சட்னி இல்லை, சாம்பார் இல்லைன்றாங்க. ஒரு நோட் புக்கோ ஒரு பேக்கோ ஒன்று வாங்கி கொடுக்க எங்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்குது ஐயாவுக்கு. பசியும் பட்டினிமா காதாடிச்சிட்டுலாம் ஒரு வாட்டி வீட்டுக்கு போய்க்கிறோம் சார். நாங்கள் நிறைய நாள் சாப்பிடாமலாம் இருந்திருக்கோம். அதுக்கு இந்த திட்டம், முதலமைச்சர் திட்டம், உணவு திட்டம்னு வரும்போது அந்த ஆட்சியில் எங்களுக்கு அவ்வளோ இது கிடையாது. இப்போ இந்த ஆட்சியில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி 3 வேளை சாப்பாடு கொடுக்குறது எங்களுக்கு ரொம்ப மிச்சமாக இருக்குது. ஒரு 4000ன்றது மிச்சமானா பிள்ளைங்களுக்கு படிப்பு செலவுக்கோ எங்களுக்கு வண்டி செலவுக்கோ. மற்ற ஆட்சியெலாம் நாங்கள் இது மாதிரி கேள்விப்பட்டதும் இல்லை, அனுபவிச்சதும் இல்லை. ஆனால் இந்த ஆட்சி வந்த பிறகு 15 தேதி வரைக்கும் பைசா இருக்கும் கையில், அதுக்கப்புறம் பைசா இருக்காது எங்கள் கையில். நன்றி தான் சொல்லுவோம். அவர் இருந்தாருன்னா அவர் காலைல கூட விடலாம். எங்களுக்கு 5 மணிக்கு காலையில் வரோம் சார். நாங்கள் பணியாளர் பண்ணுறதுக்கு இங்கே வந்தாக்கா சாப்பாடு ஹோட்டலுக்கு போனாக்கா சாப்பாடு கிடைக்க மாட்டேது சார். சில ஹோட்டலில் ஒரு நாளைக்கு எப்படி பார்த்தாலும் 50 ரூபா 60 ரூபா ஆகுது சார். இவங்க முதலமைச்சர் சார் சாப்பாடு எங்களுக்கு உணவு தருன்னு சொன்னாங்க சார். அதனால் எங்களுக்கு ரொம்ப சாப்பாடு இவங்க கொடுத்தாங்கன்னா எங்களுக்கு அந்த காசு மிச்சம்தான் சார், எங்கள் குடும்பத்துக்கு உதவும் சார் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம் சார். சார் கொடுத்தாருன்னா சாப்பாடு ரொம்ப ரொம்ப நன்றி சார். எங்களுக்கு வீட்டு செலவு டெய்லி டிஃபனுக்கு எல்லாத்துக்கும் வேலை பெருக்கிட்டே இருப்போம். காலைல 5:30 மணிக்கு எந்திரிச்சு வருவோம். நாங்கள் எந்திரிச்சு வந்தால் ஒரு நேரம் சாப்பிட்றதுக்கு 9-9:30 ஆகிடும். போனால் டிஃபன் கடையில் ஒரு நேரம் டிஃபன் இருக்கும் இருக்காதுன்னு சொல்லிடுவாங்க. அப்படியே அலையிற வேலையாக இருக்கும். வேலையை போட்டுட்டு போய் தேடி சாப்பிட்ற மெனக்கட்டாக இருக்கிறார். இப்போ இந்த டிஃபன் 3 வேளையும் சாப்பாடு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது கொடுக்குறனால எங்களுக்கு அது டிஃபனே ஒரு 60 ரூபா 50 ரூபா செலவாகுது. அது தினமும் அந்த மாதிரி ஆகுறதுனால எங்களுக்கு மாதத்துக்கு அதுவே 2000 ரூபா 2000 ரூபா செலவாயிடுது. கையில் ஒரு நேரம் இருக்கும் இருக்காமல் போயிடும். இப்போ இந்த சாப்பாடு கொடுக்குறனால எங்களுக்கு அந்த காசுலாம் மிச்சமாகுது. அது வீட்டு செலவுக்கு, பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு எல்லாத்துக்கும் செலவுறதுக்கு கொஞ்சம் எங்களுக்கு வசதியாக இருக்குது. அதனால் இந்த சாப்பாடு கொடுக்குறனால சாப்பிட்டு நிம்மதியாக செய்யணும். அந்த 50 ரூபா எங்களுக்கு ரொம்ப மிச்சமாகுது. எங்களுக்கு டெய்லி அந்த மாதிரி யோசிக்கிறனால இல்லாமல் போயிடுது. அதனால் இந்த சாப்பாடு திட்டம் கொடுத்ததுக்காக முதலமைச்சர் சாருக்கு ரொம்ப நன்றி. நாங்கள் காலையிலே 5 மணிக்கெலாம் இங்கே ஆஃபீஸ்க்கு வந்துடணும் சார். அப்படி வரும்போது காலையில் எங்களால் எழுந்திரிச்சு சமைச்சு செஞ்சு எடுத்துகிட்டு வர முடியாது. செஞ்சு வீட்டில் வச்சுட்டு பிள்ளைங்களுக்கு மட்டும் அதை கட்டுறதுக்கே எங்களுக்கு டைம் இருக்காது. அப்படியே வச்சுட்டு நாங்கள் வந்துடுவோம். அப்படி வந்துட்டு அந்த டைமில் டிஃபன் வாங்கலாம் அப்படின்னு கடைக்கு போனால் மாவு இல்லைன்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் சட்னி இல்லை, சாம்பார் இல்லை அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட்லாம் இருக்கும்போது நாங்கள் நிறைய நாள் சாப்பிடாமலாம் இருந்திருக்கோம். அதுக்கு இந்த திட்டம், முதலமைச்சர் திட்டம், உணவு திட்டம்னு வரும்போது எங்கள் குடும்பத்துக்கோ எங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அந்த டைம் நாங்கள் சாப்பிட்டுட்டு பசி இல்லாமல் வேலை பார்க்குறோம் இல்லைங்களா, பசியோடலாம் வேலை பார்த்துருக்கோம். இப்போ இவங்க வந்துட்ட பிறகு அந்த பிரச்சனை எங்களுக்கு இல்லை. எங்களுக்கு 5 வருஷமாக எல்லாமே நல்லா தான் செய்கிறாங்க. 150 ரூபா வீட்டுக்கு போடோம்னா என் பிள்ளைங்களுக்கு, என் பேர பிள்ளைங்களுக்கு சாப்பாடோ, ஒரு வீட்டுக்கு குழம்பு செலுக்கோ, இல்லை என் ஒரு மெடிசன், எனக்கே ஒரு உடம்பு சரியில்லைன்னா ஒரு மெடிசனுக்கு எல்லாம் உபயோகமாகும். உண்மையாலுமே அது நல்லது. நல்ல திட்டத்தை கொண்டு வந்துக்கிறாரு மு.க. ஸ்டாலின் சார். ரொம்ப நன்றி. இது நல்ல விஷயம் தான் சார். ஏன்னா நாங்கள் வேலைகள் பார்த்துட்டு போகும்போது டிஃபன் கடைக்கு போனால் டிஃபன் கடையில் டிஃபன் இருக்க மாட்டுது. அது கொஞ்சம் கஷ்டமாக தெரியுது. அதே டிஃபன் இருந்தால் சட்னி இல்லை, சாம்பார் இல்லைன்றாங்க. அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக தெரியுது. இந்த விஷயத்தை அறிவிச்சது எங்களுக்கு தூய்மை பணியாளர்களுக்கு நல்ல பிரயோஜனமாக இருக்குது. இது வரவேற்கக்கூடிய விஷயம். 3 வேளை எங்களுக்கு தூய்மை பணியாளருக்கு உதவி பண்ணுறாரு. சாப்பாடு உணவு 3 வேளையும் தரேன்னு சொல்லியிருக்காரு. சாப்பாடு கொடுக்குறாரு. ஆனாலும் எங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப எங்களுக்கு உதவியாக இருக்கிறது. எங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது. நம்ம எந்த நேரம் பண்ணாலும் சாப்பாடு ரெடியாக நமக்கு இருக்குது, சாப்பிட்லாம் அப்படின்னு எங்களுக்கு ஒரு தெம்பு இருக்குது. இப்போ காலையில் பார்த்திங்கன்னா நாங்கள் ஒன்றும் சாப்பிடாத தான் ஓடி வருவோம். ஒரு டீயை குடிச்சிட்டு ஓடியாந்துருவோம். இங்கே வேலை செய்து அந்த டைம் பிரகாரம் நாங்கள் சாப்பாடு பண்ணோம்னா ஒரு நேரம் இருக்கும், ஒரு நேரம் இருக்காது, காலியாகிடுச்சுமானவங்க. நாங்கள் இந்த இடத்துல ஒரே கடை இருக்குது, 2 கடை தான் இந்த இடத்துல இருக்குது, அங்கே இருக்காது. அப்புறம் போனோன்னா ரொம்ப தொழுவு போனோம். அங்கே போய் வரத்துக்குள்ளே எங்களுக்கு கை காலெலாம் விட்டு போடும். அதுக்கப்புறம் நாங்கள் எப்போ வேலை செஞ்சு முடிக்கணும். ஐயா இந்த சாப்பாடு எங்களுக்கு 3 வேளை கொடுக்கறதுனால எங்களுக்கு ரொம்பவும் இது உதவியாக இருக்குது. ஒரு நாளைக்கு காலையிலையும் மதியானம் சாப்பிட்ணுன்னா எங்களுக்கு எவ்வளோ செலவாகும் தெரியுங்களா. அந்த காசு இருந்துச்சுன்னா எங்கள் பேரன் பேத்திங்களுக்கு ஏதோ அதுங்களுக்கு ஒரு பேனாவோ ஒரு நோட் புக்கோ ஒரு பேக்கோ ஒன்று வாங்கி கொடுக்க எங்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்குது. ஐயாவுக்கு, முதலமைச்சர் ஐயாவுக்கு ரொம்ப நன்றி. காலையில் நாங்கள் 5 மணிக்கு எந்திரிச்சு வேலைக்கு கிளம்பி அவசரமாக கிளம்பி வரோம் சார். அப்போ சாப்பாடு செஞ்சு எடுத்துகிட்டு வர முடியல. அதனால சரி சாப்பாடு டைம் அப்போ ஹோட்டலுக்கு எங்கன்னா போனால் ஹோட்டல் ரொம்ப லாங்காக இருக்குது. ஒரு டைம் போனாலும் டிஃபன் கிடைக்க மாட்டேங்குது. அந்த டைமில் பசியும் பட்னியுமாக இருக்க மாதிரி இருக்குது.
இப்போ முதலமைச்சர் வந்து புதுசாக அறிவிச்சிருக்காங்க திட்டம் 3 வேளை சாப்பாடு தரோம், தூய்மை பணியாளருக்குன்னு தரேன்னு சொல்லியிருக்காங்க. இதனால எங்களுக்கு ரொம்ப யூஸாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. சாப்பாடுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கிறதுனால இந்த பைசா வந்து எங்களுக்கு மிச்சமாகுது. நீங்கள் போகிறதுனால ரொம்ப 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 மிச்சமாகுது எங்களுக்கு. 3 வேளைக்கு சாப்பிட போனோம்னா எப்படி 150 ரூபா ஆகும் சார். 150 ரூபாய்க்கு மேலே தான் ஆகும், அவசரம் கம்மியாகாது சார். எங்களுக்கு டைம் இருக்க மாட்டேங்குது சார். எங்களுக்கு ரோடு கிளீன் பண்ணணும், சுத்தமாக செய்யணும். அந்த நேரத்தில் சரி செஞ்சுட்டு போகலான்னா ஹோட்டலில் எதுவுமே இருக்க மாட்டேங்குது சார். நாங்கள் பசியும் பட்டினியுமா காதாடிச்சிட்டுலாம் ஒரு வாட்டி வீட்டுக்கு போய்க்கிறோம் சார். சார் இப்போ வந்து சாப்பாடு உதவி பண்ணுறதால எங்களுக்கு ரொம்ப நன்றி. சாப்பாட்டுக்கு அந்த காசு இருந்தால் எங்கள் குடும்ப செலவுக்கு எங்களுக்கு உதவி ஆகும் சார். எங்கள் பிள்ளைக்குட்டிக்கெல்லாம் நல்லா உதவி பண்ணுவோங்க சார். இப்போ கடல சாப்பிட்டா 50, 70, 100 ஆகுது. இது இவங்க கொடுக்கறதுனால எங்களுக்கு கொஞ்சம் காசு கொஞ்சம் மிச்சமாகுது. பசங்களுக்கு ஏதோ பண்டங்கிட்ட வாங்க, படிப்புக்கு ஏதோ செலவாகிக்கிறது. காலை மாலை நல்ல உணவு கூட நல்லபடியாக கொடுக்குறாங்க. அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதனால நீங்கள் முதலமைச்சர்னால ரொம்ப நல்லது பண்ணுறாரு. எங்கள் சிஎம் சார் ரொம்ப நல்லது பண்ணுறாரு. இப்போ இந்த ஸ்கீம் வந்ததுனால என்னென்னா எங்களுக்குன்னு சாப்பாடு ரெடியாக இருக்குன்ற ஒரு தைரியத்தில் நாங்கள் ரிலாக்ஸாக வேலையை முடிச்சு கொஞ்சம் ஃப்ரீடமாக உட்காந்து சாப்பிட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் பொறுமையாக வேலையை பார்க்குறோம். ஆனால் இன்னொன்று என்னென்னா எங்களுக்கு அதனால் வந்து எங்கள் வீட்டு செலவுக்கு கொஞ்சம் காசு கொஞ்சம் மிச்சமாகுது. நாங்கள் ஒரு நாளைக்கு அந்த டிஃபனுக்கு லஞ்சுக்குன்னு பார்த்தனாலே காலையில் ஒரு டிஃபன்னா ஒரு 50 ரூபா வருது, மதியம் லஞ்சுனாலும் அது ஒரு 50 ரூபா வந்துட்டு. ஸோ அதெல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் மிச்சப்படுதுன்னா வீட்டு செலவுக்கும் கொஞ்சம் யூஸ் ஆகுது. ஒரு நாளைக்கு சாப்பாடு கிடைக்கிது, ஒரு நாளைக்கு கிடைக்காம இருக்குது. ஒரு நாளைக்கு காசு இருக்கும்போது சாப்பிடுவோம். எங்களுக்கு இப்போ இதனால் ஒரு 150 ரூபா எங்களுக்கு மிச்சமாகுது. கண்டி அவர் பண்ணது ரொம்ப சந்தோஷம், எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ இது வந்தனால கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. சாப்பாடு தான் கொஞ்சம் பிரச்சனையாக இருந்துச்சு. இப்போ சாப்பாடே கொடுக்கறனால ரொம்ப வசதியாக இருக்குது. அதனால நிம்மதியாக வேலை செஞ்சுட்டு அந்த காசு இருக்கிறனால வீட்டில் செலவுக்கு அதுக்கு போயிட்டு நல்ல விஷயமா தான் இருக்கும் சார். எங்களுக்கு காலையில் ஒரு நாளைக்கு 100 ரூபாய்க்கு மேலே ஆகுது. அங்கேருந்து பஸ் எல்லாம் போட்டு வரதை விட இதை சாப்பாடு கொஞ்சம் ஃப்ரீயாக கொடுத்ததுனால அவருக்கு ஒரு நன்றி செலுத்துகிற மாதிரி தான். நாங்கள் எல்லா மக்களுமே அவருக்கு ஒரு நன்றி சொல்கிறோம். 15 தேதி வரைக்கும் பைசா இருக்கும் கையில், அதுக்கப்புறம் பைசா இருக்காது எங்கள் கையில். அப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்கும், சாப்பிடாம கூட இருந்திருக்கோம் நாங்கள் சில டைமில். இப்போ வந்து இந்த மாதிரி அறிவிச்சிருக்கனால பைசா தேவையே இல்லை. அதனால் நாங்கள் ஃப்ரீயாக சாப்பாடு கொடுக்கறனால சாப்பிட்டுக்கிறோம். அதுவும் அந்த பைசா இருந்தாலும் மிச்சமாகும் எங்களுக்கு. குழந்தைங்களுக்கு வீட்டுக்கு போகிறப்ப எதனா வாங்கிட்டு போவோம். மாதம் எப்படி ஒரு 3000 ரூபா கிட்ட மிச்சமாகுது இந்த டிஃபன் பைசா. ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க சார். ஒரு வண்டியில் அடிப்பட்டவங்களுக்கு கூட முதல்வருன்னா அந்த முதல் இடத்த அவர் கொடுத்துருவார். எல்லா இடத்துலையுமே உடனே வந்துடுவார் அவர் விசாரிக்கிறதுக்கு. இப்போ இறந்துட்டாங்க, கனினாரில் இறந்துட்டாங்க, மின்சாரத்தாக்கி இறந்துட்டாங்க, அவங்கக்கிட்ட உடனே வந்தார். உடனே வந்து அவங்களுக்கு என்ன செய்யணுமோ, அவங்க குழந்தைக்கு என்ன செய்யணுமோ, கணவனுக்கு என்ன செய்யணுமோ எல்லாமே செய்வார். எல்லாமே பார்ப்பேன். இப்போ இந்த காசு வரனால அது ஒரு 500 ரூபாய் 600 ரூபாய் மிச்சமாகுது. ஒரு 60 ரூபாய் ஆகுது, மினிமம் 50 ரூபா ஆகுது சாப்பாட்டுக்கே. இந்த காசு இருக்கிறனால எங்களுக்கு கொஞ்சம் பஸ் ஃபேர் அது இதுன்னு மழை காலத்தில், இப்போ மழை காலத்தில் வரனால திடீர்னு போகிறதுக்கு ஆட்டோக்கு செலவாக அந்த காசு இருந்தால் ஆட்டோ கொடுத்து அவசரமாக வேலைக்கு வர மாதிரி இருக்குது. 5:30 வரனால அந்த காசு இருந்தால் ஒரு பஸ்ஸில் வரதுக்கு போது ஆட்டோவில் வந்துடும். ரொம்ப வசதி, கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. இந்த காசுலாம் மிச்சமாக வரனால எங்களுக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்குது, நல்லா இருக்குது, வசதியாக இருக்குது எங்களுக்கு. நாங்கள் இதை நல்ல விதமாக தான் சார் பார்த்துக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, எங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குது. அவர் பண்ணுற அவர் கொடுக்குற ஸ்கீமும் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்குது. நல்ல விஷயம் சார். நாங்கள் கஷ்டப்படுறோம், சாப்பாடு போடுறது நல்ல விஷயந்தான். இந்த மழை டைமில் கொடுக்குறது ரொம்ப நல்ல விஷயந்தான் சார். நேற்றே முதலமைச்சர் சொல்லிட்டாரு, நாளிலேருந்து உங்களுக்கு சாப்பாடு வரணும். அது நல்ல விஷயம் தான் சார். இது வந்து இப்போ வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. முன்னாடி இருந்தோட இப்போ ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ வந்து நல்லபடியாக பண்ணுறாங்க. எங்கள் சிஎம் சாரும் சரி, எங்கள் சேர்மன் சாரும் சரி நல்லா பண்ணுறாங்க. இப்போதைக்கு நல்லா இருக்குது, இப்போதைக்கு நல்லா இருக்குது. இனி இந்த காலம் நல்லபடியாக வரும்னு எதிர்பார்க்குறோம். அந்த ஆட்சியில் வந்து எங்களுக்கு அவ்வளோ இது கிடையாது. இப்போ இந்த ஆட்சியில் வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி 3 வேளை சாப்பாடு கொடுக்குறது எங்களுக்கு ரொம்ப மிச்சமாக இருக்குது. ரொம்ப சந்தோஷமான இதுதான். நாங்கள் சாப்பாட்டுக்கு போகணுன்னாவே காலை சாப்பாடு, டீ செலவு, அந்த சாப்பாடுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 100 ரூபாய்க்கு மேலே ஆகிடும். அந்த சாப்பாடு நாங்கள் போய் தேடி அதை வாங்கி சாப்பிட்றதுக்கு தண்ணி வாங்கணும், சாப்பாடு வாங்கணும். அப்புறம் மதியம் வரும்போது சாப்பாடு அதிகமாக பசி எடுத்துக்கும். அப்போவே எங்கன்னா போய் சாப்பிட்ணுன்னு தான் தோணும். சரி, ஒரு 2 மணிக்கு இப்போ திரும்பி வேலை முடிச்சுட்டு வரும்போது பசிக்கும். அப்போ காசு இருந்தால் தான் நாங்கள் வாங்கி சாப்பிடுவோம். இல்லைன்னா சும்மா தான் வீட்டுக்கு போகணும், பட்டினியாக தான் போகணும் வீட்டுக்கு. இப்போ வந்து முதல்வர் வந்து இந்த திட்டத்தை எடுத்துன்னு வந்ததுக்கு நாங்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறோம். எல்லாரும் எங்களை கேட்குறாங்க, ஏரியாவில் உங்களுக்கு உணவு தர சொல்லியிருக்காரு, நேற்று முதல்வர் செய்தியில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு. அப்புறம் நான் சொன்னேன், ஒரு மாதத்துக்கு முன்னே எங்ககிட்ட கையெழுத்தெல்லாம் வாங்கிட்டாங்க, அதனால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். காலையில் வந்து டிஃபனுக்கு ஒரு 40 ரூபாவும், மதிய லஞ்சு ஒரு 40 ரூபாவும், ஒரு அர்ஜென்ட் ஆப்பது காசு இல்லாமல் கூட வந்திருந்தோம். பட்னி பசுமா கூட வேலை செஞ்சோம். இப்போ முதலமைச்சர் இந்த திட்டத்தை கொடுத்து உணவு கொடுக்கறதுனால மனசு திருப்தியாகவும், தூய்மை பணியாளர் என்ற ஒரு இது இல்லாமல்
4 பேருக்கு சரிசமமாக பசி இல்லாமல் நல்லபடியாக வேலை செய்கிறோம். இது ரொம்ப நல்ல திட்டம். எங்களுக்கு நல்ல தூய்மை பணியாளருக்கு நல்ல திட்டம் நிறைய தந்திருக்காரு. அதே மாதிரி எல்லாத்தையும் செயல்படுவார். எங்களுக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது. ஒரு நாளைக்கு 150க்கு மேலே செலவாகுது. அது இப்போ மாதத்துக்கு எப்படி 4000க்கு மேலே தான் செலவாகும். அது இப்போ எங்களுக்கு கொஞ்சம் இதுவாக இருக்குது, நன்மையாக இருக்குது. பிள்ளைங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று வாங்கி கொடுப்போம் நாங்கள் எங்கள் கையில் காசு இருந்தால். அதனால அது கொஞ்சம் சேவிங்காக ஆகுது அவரு சாப்பாடு போடுறதுனால. இவர் வந்து எங்களுக்கு உணவு கொடுத்தாருன்னா அந்த 150 ரூபா மிச்சம் எங்களுக்கு. அந்த மிச்சம் தான் நாங்கள் வேற எந்த செலவோ குழந்தைங்களுக்கு பார்ப்போம். நாங்கள் குழந்தைங்களுக்கு எடுத்துன்னு போய் வீட்டு செலவு பார்ப்போம். அந்த 150 ரூபா மிச்சம் இருந்தாக்கா அந்த வீட்டு செலவு எடுத்துன்னு போய் குழந்தைங்களுக்கு பார்ப்போம். நாங்கள் ஒரு நாளைக்கு 150 ரூபாய் போது 4500 ரூபாய் எங்களுக்கு மிச்சமாகுதுங்களே. அதுவே எங்களுக்கு வாடகைக்கு தேவையான அமௌண்ட்டாக இருக்குது. அதனால் அவங்களுக்கு நாங்கள் ரொம்ப தான் நன்றி சொல்லிக்கணும். எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இவங்க வந்ததுலேருந்து எங்களுக்கு பண்ணுறது எல்லாமே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. ஒரு சின்ன ஒரு மீட்டிங் வச்சாங்கன்னா கூட தூய்மை பணியாளர்கள் வந்து கரெக்டாக அந்த நேரத்தில் இன்னும் அனுசரிக்கணுமோ அது அந்த உணவு எங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த நேரத்தில் அது மாதிரி அது கரெக்டாக எங்களுக்கு நடத்தி எல்லாமே தருவாங்க. முன்னாடி இருந்தவங்க யாருமே செய்யலையே, இப்போ இருக்கிறவங்க செய்யறேன்னு சொன்னாங்க. ஆனால் ஒன்றும் செய்யலை. இதுக்கப்புறம் செய்வார் அவர். இந்த முதல்ல இதுக்கப்புறம் செய்வார் எங்களுக்கு. அதெல்லாம் ஒரு நம்பிக்கை எங்களுக்கு. ஒரு 4000ன்றது மிச்சமானா பிள்ளைங்களுக்கு படிப்பு செலவுக்கோ எங்களுக்கு வண்டி செலவுக்கோ இவர் கொண்டு வந்த திட்டம் எல்லாமே நல்ல திட்டம் தான். எங்களை வந்து ஒரு தூய்மை பணியாளராக இல்லாமல் கூட பிறந்த சகோதரியா காலையில் டிஃபனும் மத்தியானம் சாப்பாடும் கொடுத்து எங்கள் வயிறு ரொம்ப இருப்பி இனி இந்த ஆட்சி நிரந்தரமாக எப்போவுமே இருக்கணும். அது சந்தோஷம். இன்னும் செய்வாரும் நாங்கள் எதிர்பார்க்குறோம். கண்டிப்பாக செய்வார். நான் போய் சாப்பிட்ணுன்னா ஒரு வேலைக்கு 80 ரூபா 90 ரூபா கிட்ட ஆகிடுது. அது முதலமைச்சர் ஐயா இந்த உணவு கொடுக்கறதுனால எங்களுக்கு அது சேவ் ஆகும் சார். அது பிள்ளைங்களுக்கு எதனா பிரயோஜனமான செலவு உதவும். மற்ற ஆட்சியெல்லாம் நாங்கள் இது மாதிரி கேள்விப்பட்டதும் இல்லை, அனுபவிச்சதும் இல்லை. ஆனால் இந்த ஆட்சி வந்த பிறகு நாங்கள் வந்து திருப்தியாகவே அனுபவிக்கிறோம். இப்போ நாங்கள் வந்து 150 ரூபா கொடுத்து நாங்கள் ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்றோம். இவங்க கொடுக்குற நல்ல சாப்பாடு சாப்பிட்றது எங்களுக்கு உடம்புக்கு ஆரோக்கியம், எங்களுக்கும் நல்ல ஒரு பெனிஃபிட் தான். எத்தனை தான் முதலமைச்சருக்கு ரொம்ப நன்றி. நான் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஒரு ஆளுக்கு 100 ரூபா செலவாகும் தான். 4 பேரும் ஒரு ஆளுக்கு பில்லு கட்ட முடியாது. நாங்கள் ஒர்க் பண்ணுறதுனால எல்லாம் ஃப்ரெண்ட்ஸாக போய் சாப்பிட்றதுனால 100 ரூபாயிலேருந்து 150 ரூபா ஆகும் சார். முதலமைச்சர் கொடுக்குற சாப்பாடு எங்களுக்கு அந்த செலவு இல்லாமல் எங்கள் வீட்டு விஷயத்துக்கு நான் யூஸ் பண்ணுவேன் சார். நன்றி தான் சொல்லுவேன். அவர் இருந்தாருன்னா அவர் காலைல கூட விடலாம். அது பெரிய விஷயம்தான் என்னை பொறுத்த வரைக்கும். சாப்பாடு வந்து 10 மணிக்கு கிடைக்காது. ஆனால் அந்த திட்டம் வந்து ரொம்ப நல்லதாக இருக்குது. ஆனால் வந்து 10 மணிக்கு ஹோட்டல் இருக்காது ஒரு நேரம். அந்த திட்டத்தை கொண்டு வந்து ரொம்ப நன்றி ஐயா. இந்த முதலமைச்சர் செஞ்சதை விட அந்த இதில் இருந்ததை விட இது கொஞ்சம் நன்றியாக தான் தெரியுது எங்களுக்கு. இந்த எங்களுடைய டியூஷனில் வந்து இந்த 12,000 பேருக்கு ஒரு நன்றி செலுத்துகிற மாதிரி தான் எங்களுக்கு. 3 வேளை சாப்பாடுங்கள் அது எவ்வளோ, ஒரு வேலைக்கு 50 ரூபாய்க்கு மேலே ஆகுது. 3 வேளைக்கு 150 ரூபா ஆகும். அதை வந்து எங்களுக்கு ஒரு பிள்ளைகளுக்கு ஏதோ ஒன்று வாங்கிட்டு போகலாம். அதனால் அது செய்கிறது நல்லது தான் சார். நாங்கள் நன்றி சொல்கிறோம் சார். ரொம்ப நன்றி முதலமைச்சர் சாருக்கு. முதலமைச்சர் சாருக்கு ரொம்ப நன்றி. கொஞ்சம் மிச்சமாகுது, பணம் செலவு இருக்கனால எங்களுக்கு மிச்சமாக இருந்தாலும் ரொம்ப நன்றி. முதலமைச்சருக்கு ரொம்ப நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார். இதன் மூலமா சிஎம்க்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த மாதிரி எங்களுக்கு உணவு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சாருக்கு. இந்த மாதிரி நிறைய சலுகை செஞ்சுருக்காங்க சாரு. அதனால் சாருக்கு ரொம்ப நன்றிங்க சார். சிஎம் சாருக்கு நன்றி. ஏன்னா எங்களுக்கு இவ்வளோ பெனிஃபிட் பண்ணுறவங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லி தான் ஆகணும். அதனால் நான் அவருக்கு நன்றி சொல்லுவேன் கண்டிப்பாக. முதலமைச்சர் ஐயாவுக்கு ரொம்ப ரொம்ப நல்வாழ்த்துக்கள். நல்லபடியாக செய்கிறார். நல்ல ஒரு நல்வாழ்த்துக்கள் ஐயா. ரொம்ப சந்தோஷம். இது மாதிரி அவருக்கு இந்த ஆட்சியில் வந்து அவர் பண்ணுறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி தான் சொல்கிறேன் சார். முதலமைச்சருக்கு ரொம்ப நன்றி சொல்கிறோம். ரொம்ப நன்றி சொல்கிறோம் சார். மிக்க ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷப்படுறோம். முதலமைச்சருக்கு நன்றி சொல்கிறோம் சார். நாங்கள் எல்லாம் பெருவளமாக நன்றி சொல்கிறோம் நாங்கள்.